வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறவங்கள உடனே வசியமாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளியை முன்னிட்டு 10,000 ரூபாய் மதிப்புள்ள மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், அரபி மாந்திரிக புத்தகம் வெறும் 1999 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வசிய மந்திரங்கள் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய மோகினியை வச்சு வசியம் செய்யக்கூடிய முறைகளை நிறைய கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இது ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய முறை. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணலாம். கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அதுவும் சரி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதலர் காதலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணலாம். ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க, அவங்களை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் அகோர மோகினி, ஆகாச மோகினி, ஆனந்த ரூபினி டேஷ் எனக்கு உடனே வசி ஆகஷ்னாய ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வளப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லலாம். இரவு 10 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். தினமும் நீங்கள் ஒரு 108 முறை சொல்லிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது நீங்கள் சொன்ன ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஆனால் இது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களால் அதை சாதிக்க முடியும். கெட்டதுக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த தேவதையை உங்களுக்கு கெட்டதை திருப்பி தரும். அதனால் கெட்டதுக்கு பண்ணுன்ற எண்ணத்தோடு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.